வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரோடு ஸ்பெஷலான சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 100 ml அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் இந்த மாதிரி 25 போல் வரமிளகாயை இந்த மாதிரி விதை மேலே இருக்க காம்பு நீக்கிட்டு உள்ளே இருக்க விதை இதெல்லாமே நீக்கினதுக்கப்புறமா அதை வந்து எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 20லேருந்து 30 வரைக்குமே சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெயில் இந்த மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின உடனேயும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் வதங்கி வந்துடும் இல்லையா, அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா கழுவிட்டு தான் வந்து சேர்க்குறோம். அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் சிக்கனை தண்ணியில் கழுவலை அப்படின்னா வேணால் தண்ணி வந்து இது வேகிற வரைக்கும் சேர்த்துக்கலாம். பட் இந்த சிக்கனை கழுவியாச்சு அப்படிங்கிறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவு நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவுமே தேவை கிடையாது. மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இது நம்ம எந்த அளவுக்கு வரமிளகாய் போட்டு செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ காரமாகவும் இருக்கும். வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக வரமிளகா தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த மசாலாவோ எந்த பேஸ்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது. பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துடலாம். நம்ம அப்படி நிறைய விசில் விடும்போது அது நல்லா கறி வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்காக தான் இதை வந்து பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. எங்கள் வீட்டிலலாம் பசங்க எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்ததாக இப்போ விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பார்க்கவே எப்படி நல்லா ரெட் கலரில் செம்மையாக இருக்குல்ல, அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சுட சுட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.